சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல அறநூல்கள்ல சிறுபஞ்ச மூலம் என்ற இலக்கியத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்தையும் பார்க்க போறோம். இந்த ஒரு வகுப்பை பார்த்துட்டா போதும், சிறுபஞ்ச மூலத்தில் இருந்து நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். நான் ஒண்ணுமே படிக்கல, சிறுபஞ்ச மூலம் என்ற இலக்கியத்தையே நான் படிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த ஒரே ஒரு வகுப்பை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும், இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். அதற்கடுத்தது திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். அப்படி பார்த்தா 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. இது 2 முறைக்கு மேல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. நூலின் 97 வெண்பாவிலும், பாருங்க கேள்வியை எப்படி அடுத்து மாத்திட்டாங்க பாருங்க. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துகள். 5 கருத்துகள் என்றாலே பஞ்சமூலத்துக்கு வந்துடணும். 5 கருத்துக்கள் கொண்ட நூல் எதுன்னு கேக்குறாங்க. சிறுபஞ்ச மூலம். அடுத்தது இம்மையில் செய்த வினை இம்மையிலேயே பலன் அளிக்கும் என கூறும் நூல் எது? இம்மையில் செய்த வினை இம்மையிலேயே பலன் அளிக்கும் என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்த கேள்வி. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்று பாடல் வரும். அந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்று ஒவ்வொரு உறுப்பினுடைய அழகை பாடியவர் யாருன்னா காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் பாடியிருக்கிறார். இது மிக 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 முக்கியமான கேள்வி, நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம். அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் எது? பஞ்ச என்றாலே 5. அந்த 5 வேர்பொருட்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி, அதற்கு பிறகு சிறு வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி. இந்த 5 தாவரங்களின் வேரால் செய்யப்பட்ட மூலிகைதான் சிறுபஞ்சம். எனவே இந்த 5 தாவர வேர்களில் பொருந்தாதது எதுனா தூதுவளை தான் பொருந்தல. இப்ப சரியான விடை தூதுவளை. அடுத்தது பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி, காரியாசன், சிறுபஞ்ச மூலம், கம்பர், சடகோபர், அந்தாதி, கண்ணனார், புறநானூறு. இப்ப சரியான விடை 3, 4, 1, 2. சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். சரியான விடை 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி எளிமையான கேள்வி. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? 5 என்றாலே பஞ்சம். இப்ப சரியான விடை சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்க. பாடலை வைத்து அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்வனப்பு கண்ணோட்டம். கால்வனப்பு செல்லாமை, கால்வனப்பு செல்லாமை. என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், பண்பனப்பு கேட்டார் நன்றென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாழ்ட்டான் நன்றென்றல் வனப்பு என 4 வரிகளில் 5 கருத்துக்களை கூறியிருக்கும். அந்த வரிகளை தான் நமக்கு பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. முன்பே சொன்ன இந்த வரிகள் ரொம்ப முக்கியம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல்,
பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த வரிகளை ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில கேட்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. காரியாசனும் யாரும் ஒரு சாலை மாணக்கர் ஆவர். காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரே சாலையில் ஒரே கல்வி சாலையில் படித்த மாணவர்கள் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன், எழுத்து என்ற நூலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா, குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார், ஞானரதம் என்ற நூலின் ஆசிரியர் கல்கி அல்ல, ஞானரதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் தான். இதுதான் பொருந்தாத இணை. மறுபடியும் பாருங்க, அந்த பாடலிலிருந்து மறுபடியும் கேள்வி. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுபஞ்ச மூலம். அடுத்த கேள்வி பாருங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? சிறு பஞ்ச மூலம். மூலம் என்றாலே வேர், வேர் பகுதியை தான் குறிப்பிடுகிறது. அடுத்தது, எந்த நூலின் 97 வெண்பாவில் மனநோய் போக்கும் 5 கருத்துகள் உள்ளன? சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்பதற்கு பொருள் தொகை நிகண்டு தரும் பொருளில் பொருந்தாதது எது? நம்ம சொல்றோம் சிறுபஞ்ச மூலம் என்பது 5 தாவரங்களின் வேர்பொருளால் ஆனது என. அதை குறிப்பிடும் நூல் எதுனா பொருள் தொகை நிகண்டு. அந்த நூல் குறிப்பிடும் 5 தாவர வேர் என்னன்னா சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி. இந்த 5மே பொருள் தொகை நிகண்டு குறிப்பிடுகிறது. சிறுவழுதுணை என்பதற்கு கத்திரிக்காய் என்ற ஒரு பெயரும் இருப்பதால நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிறுவழுதுணை என்றாலும் கத்திரி என்றாலும் ஒன்றுதான். அப்ப இரண்டுமே ஒன்றைத்தான் குறிப்பிடுகிறது. இப்ப இதில் இருக்கக்கூடிய 6ஐயும் பொருள் தொகை நிகண்டு குறிப்பிடுகிறது. ஆனா சொல்ற பொருள் 5 தான். ஏன்னா சிறுவழுதுணைக்கு இன்னொரு பேரு தான் கத்திரிக்காய். இப்ப இந்த இரண்டுமே சேர்த்து ஒரு தாவரம் தான். சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி ஆக மொத்தம் 5ஐ குறிப்பிடுகிறது. ஆப்ஷன்ல இவற்றில் எதுவும் இல்லை என்பதுதான் சரியான விடை. ஏன்னா அவங்க கேட்டது சிறுபஞ்ச மூலத்துல இருக்கக்கூடிய வேர்பொருள்கள்ல பொருந்தாததுன்னு கேக்குறாங்க. எல்லாமே பொருந்தி வருது. சிறுவழுதுணை என்றாலும் கத்திரி என்றாலும் ஒன்று. எனவே இவற்றில் எதுவும் இல்லை என்பது சரியான விடை. அடுத்து பாருங்க. மல் இவர் தோல் மாக்காயன் மாணாக்கன் மாநிலத்து பல்லவர் நோய் நீக்கும் பாடல் அடியால் குறிப்பிடப்படும் புலவர் யார்? பாடல் அடியால் குறிப்பிடப்படும் புலவர் யார்னா மாக்காயனாரின் மாணவர் தான் காரியாசன். அப்ப மாக்காயன் மாணாக்கன் என்ற யாரை குறிப்பிடுகிறதுனா காரியாசன் அவர்களை குறிப்பிடுகிறது. இந்த மாக்காயனின் மாணவர்கள் தான் கனிமேதாவியாரும் காரியாசனும். பல்லவர் என்பது இங்க பல பேருடைய நோய் என்று பொருள். பல்லவர்னா நீங்க சேர, சோழ, பாண்டியர் போன்ற பல்லவ அரச வம்சம் நினைச்சிடாதீங்க. இந்த பாடல் குறிப்பிடும் பல்லவர் என்பது பல பேருடைய என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி பாருங்க. கிபி 470 மதுரையில் வஜ்ரநந்தி அமைத்திருந்த சங்கத்தில் மாக்காயனாரிடம் தமிழ் பயின்றிருந்த ஒரு சாலை மாணக்கர்கள் யார்? எளிமையான கேள்வி. ஒரு சாலை மாணக்கர்கள் மாக்காயனரிடம் பயின்றவர்கள் யாருன்னா காரியாசனும் கனிமேதாவியாரும் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த நூல் 4 அடிகளில் 5 கருத்தை குறிப்பிடும்? சிறுபஞ்ச மூலம். பிறர் சாக என பழிக்கும்படி வாழாமல் வாழ்க என போற்றும்படி வாழ வேண்டும் என கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். மிக 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 முக்கியமான குறிப்பு. தோல் கன்றை காட்டி பசுவின் பாலை கறக்கும் பழக்கம் கொடியது என கூறும் நூல் எது? தோல் கன்றை காட்டி பசுவின் பாலை கறக்கும் பழக்கம் கொடியது என கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூலும் எதுதான்? சிறுபஞ்ச மூலம்தான். இப்ப எத்தனை குறிப்பு தெரிஞ்சு பாருங்க. தோல் கன்றை காட்டி பாலை கறக்கும் பழக்கம் கொடியது, நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என பல்வேறு பிரிவுகளில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. பிறர் சாக என பழிக்கும்படி வாழாமல் பிறர் நம்மை வாழ்க என போற்றும்படி வாழ வேண்டும் என குறிப்பிடுகிறது. இத்தனை மிக முக்கிய கருத்துக்களை தாங்கி நிற்கும் நூல் தான் சிறுபஞ்ச மூலம். அடுத்து பாருங்க. மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும். மயிர் வனப்பும் என்றால் முடி, கண்கவரும் மார்பின் வனப்பும் அகன்ற மார்பு. ஒருவனுக்கு தலைமேல் இருக்கக்கூடிய முடி அழகோ, அகன்ற மார்பழகோ,
தோல் அழகோ அழகு அல்ல என்று அறிவுரை கூறும் நூலும் எதுனா சிறுபஞ்ச மூலம்தான். அறிவுரை கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அறிவுரை கூறும் நூல், அப்ப அறவுரை கோவை இல்ல அறிவுரை கோவை, தமிழரின் அருமருந்துன்னு போயிட்டு இருப்போம். கிடையாது. மயிர் வனப்பும் கண்கவரும் மார்பின் வனப்பும் வனப்பல்ல என குறிப்பிடும் நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்க, இவ்வைம்பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்று குறிப்பிடும் நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். எழுதியவர் காரியாசன். இது நம்முடைய புத்தகத்திலேயே இருக்கும். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு இவ்வைம்பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுகிறது. ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் என்னென்ன செய்யணும்னா, முதல் வேலையாக குளத்தை தோண்ட வேண்டும், நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு அடுத்தது அதற்கு என்ன செய்யணும்னா கரை அமைக்கணும். அந்த கரையின் மேல் பாதைகளை அமைக்கணும். பாதைகளை அமைத்து தரிசு நிலத்தை உழுகின்ற கழனியாக மாற்றணும். ஏன்னா நம்ம தான் நீர் வளங்களை பெருக்கியிருக்கோம் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? தரிசு நிலத்தை ஒழுகின்ற கழனியாக மாற்ற வேண்டும். வளம் தரும் பல கிணறுகளை வெட்டி அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும். இதை அனைத்தும் ஒரு மனிதன் செய்தால், இவ்வைம்பார்படுத்தான் என்றால் இந்த 5ஐயும் ஒரு மனிதன் செய்தால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வது எளிது. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை வரவேற்க காத்து கொண்டிருப்பார்கள் என்று சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுகிறது. எழுதியவர் காரியாசன். அடுத்த கேள்வி பாருங்க, பேதைக்கு உரைத்தாலும் செல்லா உணர்வு. இந்த வரிகள் இடம்பெற்ற நூலும் சிறுபஞ்ச மூலம்தான். அடுத்த கேள்வி பாருங்க, 100க்கு 100% பேர் தவறு செய்கின்ற கேள்வி. கண்டிப்பாக 100க்கு 100 பேர் இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா தவறுதான் செய்வீங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை விளக்கறம் பாருங்க. 14 கீழ்கணக்கில் உள்ள மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் கூறப்பட்டுள்ள மருந்து பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ மொத்தம் எத்தனை மருந்தால் பெயர் பெற்ற நூல் இருக்கு? 3 இருக்கு. 1 திரிகடுகம், மற்றொன்று சிறுபஞ்ச மூலம், மற்றொன்று ஏலாதி. திரிகடுகம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறுபஞ்ச மூலம்னா சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, நெருஞ்சி. இது எல்லாம் சேர்ந்ததுதான் சிறுபஞ்ச மூலம். ஏலாதினா ஏலம், அடுத்தது லவங்கம், அதற்கு அடுத்தது சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பு, தக்கோலம், நாககேசரம் என்று சொல்லப்படுகின்ற சிறுநாவற்பு. இப்ப திரிகடுகத்துல ஒரு 3, சிறுபஞ்ச மூலத்துல ஒரு 5, ஏலாதில ஒரு 6, ஆக மொத்தம் 14 மருந்து பொருட்கள். இந்த 14 நீங்க ஆப்ஷன் ஏவ போட்டீங்கன்னா தப்பு. ஏன் சார் தப்புனா, கேள்வியை நல்லா கவனிங்க. 14 கீழ்கணக்கில் உள்ள மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் கூறப்பட்டுள்ள மருந்து பொருட்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கறாங்க. இங்க ஒரு சுக்கு மிளகு திப்பிலி வருது, இங்க ஒரு சுக்கு மிளகு திப்பிலி வருது. அப்ப 14 எப்படி வரும்? மொத்தம் 11 பொருள் தானே. ஏன்னா 2 இடத்துல சுக்கு மிளகு திப்பிலி வருது, 2 இடத்துல ஏதோ ஒன்றை மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மருந்து பொருட்கள் தான் இருக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் டி. எனவே கேள்வியை நாம் மிகவும் கூர்மையாக கவனிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறு பஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? மூலம் என்றாலே வேறுதான். அப்ப 5 வேர்களை குறிப்பிடுகிறது. சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசன். அடுத்த கேள்வி, பூக்காமலே காய்க்கும் மரங்கள் சில உள்ளன என சிறுபஞ்ச மூலம் கூறுகிறதுனா ஆமாம். விதைகள் பாத்தி அமைத்து விதைத்தால்தான் முளைக்கும் என்கிறது என் நூல் என்பது தவறு. விதைகள் பாத்தி அமைத்தாலும் அமைக்கவில்லை என்றாலும் முளைக்கும். விதையா நாறுவ வித்து உள என்று குறிப்பிடுகிறது. என்ன சொல்லுது சிறுபஞ்ச மூலம்? பூவாது காய்க்கும் மரமுள நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா, விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்று குறிப்பிடுகிறது. விதையாமை நாறுவ வித்து உள, அதாவது பாத்தி வைத்து விதைத்தால்தான் முளைக்கும் என்பது தவறு. அதுவே தானாக முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்கின்றன. அதுபோல வயதில் மூத்தவராக இல்லை என்றாலும் பிறப்பிலேயே அறிவாளியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று காரியாசன் குறிப்பிடுகிறார். இதற்கு சரியான விடை எதுனா 2வது கூற்று தவறு, முதல் கூற்று மட்டும் சரி.
அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்தனம். சிறுபஞ்ச மூலம் காரியாசன், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 முன்றுரை அறையனார், ஏலாதி கனிமேதாவியார். சரியான விடை 4, 3, 2, 1. திரிகடுகத்தின் ஆசிரியர் யாரு? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாத்தனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அறையனார். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். சரியான விடை 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி பாருங்க, கூற்றுகளை வச்சு கேட்டுக்கிறாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை தேர்வு செய்ய வேண்டும். பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது. சரி. பழமொழியில் இருக்குதானா? தவறு. அப்ப இந்த மொத்த கூற்றுமே தவறு. கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. சரி. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கூறுகிறது. சரி. அம்மை என்னும் வனப்பின் பார்படும் காரியாசன் இயற்றி சிறுபஞ்ச மூலம். இதுவும் சரிதான். முதல் கூற்று மட்டும்தான் தவறு. இப்போ 1 மட்டும் பொருத்தமற்றது. அடுத்த கேள்வி, மருந்தால் மற்றும் வேரால் பெயர் பெற்ற 14 கணக்கு நூல் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் சிறுபஞ்ச மூலம். அடுத்து சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய கடைசி கேள்வி, 2 கூற்றுகளை கொடுத்திருக்கிறாங்க. முதல் கூற்று பாருங்க, சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு செய்யுளிலும் 5 கருத்துகள் உள்ளன. சரி. 5 கருத்துகளும் வாழ்க்கைக்கு வலிமை சேர்ப்பதால் சிறுபஞ்ச மூலம் என அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். இப்ப முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இந்த ஒரே வகுப்பை நீங்க பார்த்துட்டீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் என்ற தலைப்பிலிருந்து இலக்கியத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சில எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். சிறுபஞ்ச மூலம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வகுப்பை முழுமையாக பார்த்த மாணவர்கள் 36 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.